வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வைல்ட் ட்ரெக்கிங் தமிழ். ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. குழந்தைகளுக்கு கோடை விடுமுறையும் ஆரம்பிக்க போகுது. ஆனால் கோடை வெயில் மட்டும் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. கோடை வெயிலோட தாக்கத்திலிருந்து தப்பிச்சு ஒரு 2-3 நாளைக்கு சுற்றுலா போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சவுத் இந்தியாவில் ஏப்ரல் மாதத்தில் சுற்றி பார்க்க ஏற்ற 10 இடங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாப் 10ல் 10வது இடத்துல நம்ம பார்க்க போகிறது தேக்கடி. தேக்கடி மதுரையிலிருந்து 140 கிலோமீட்டர் தூரத்திலையும் சென்னையிலிருந்து 570 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்கு. இது புகழ்பெற்ற பெரியார் வனவிலங்கு சரணாலயத்தின் தாயகம். இது வனவிலங்கு ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு சொர்க்கம்னு சொல்லலாம். ஏப்ரல் மாதத்தோட இனிமையான வானிலை பெரியார் ஏரியில் படகு சவாரி செய்ய ரொம்ப ஏற்றதாக இருக்கும். அங்கே நீங்கள் யானைகள், புலிகள் மற்றும் பல்வேறு பறவை இனங்களை அவற்றோட இயற்கையான வாழ்விடத்திலேயே பார்க்கறது ரொம்ப அருமையாக இருக்கும். தேக்கடி மசாலா தோட்டங்களுக்கும் பிரபலமானது. அங்கே ஏலக்காய், மிளகு மற்றும் லவங்கப்பட்டை போன்ற மசாலா பொருட்களின் சாகுபடி பற்றி தெரிஞ்சுக்க கைடட் டூர்ஸ் கூட போகலாம். இங்கே எலஃபேண்ட் சஃபாரி, ஜீப் சஃபாரி, கலரி சென்டர்னு 2-3 நாளைக்கு சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்ததா டாப் 10ல் நம்பர் 9ல் பார்க்க போகிறது அலப்பி. அலப்பி என்று அழைக்கப்படும் ஆலப்புழா அதோட பேக் வாட்டர்ஸ்க்கு ரொம்ப பிரபலமானது. இதை வெனிஸ் ஆஃப் ஈஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. ஏப்ரல் மாதத்தில் வானிலை சூடாக இருந்தாலும் பேக் வாட்டர்ஸில் படகு பயணம் இனிமையாக தான் இருக்கும். ஒரு பாரம்பரிய போட் ஹவுஸில் அமைதியான பயணம் செய்ய ஏற்ற நேரமாக இது இருக்கும். நீங்கள் போட் ஹவுஸில் பயணம் பண்ணும்போது பசுமையான நெல் வயல்கள், ஊசலாடும் தென்னை மரங்கள் மற்றும் வித்தியாசமான கிராமப்புற வாழ்க்கைன்னு எல்லா அழகையும் பார்த்துக்கிட்டே கடந்து போவீங்க. இது கேரளாவின் கிராமப்புற அழகின் தனித்துவமான பார்வையை நமக்கு கொடுக்கும். நகரத்தின் துடிப்பான கலாச்சாரம், அழகிய கடற்கரைகள் மற்றும் சுவையான கடல் உணவுகள் இந்த அழகான இடத்தோட வசீகரத்தை மேலும் அதிகரிக்கும். டாப் 10ல் 8வது இடத்துல நம்ம பார்க்க போகிறது கூர்க். கர்நாடகாவில் இருக்க ஒரு பசுமையான ஹில் ஸ்டேஷன் தான் கூர்க். இதை குடகு மலைன்னு கூட சொல்லுவாங்க. அதோட அழகான மலைகளும் மற்றும் பசுமையான நிலப்பரப்புகள் இது பெரும்பாலும் இந்தியாவின் ஸ்காட்லாண்ட்னு சொல்லுவாங்க. இந்த பகுதி அதோட காபி தோட்டங்களுக்கும் பிரபலமானது. அபே ஃபால்ஸ், துபாரே எலிஃபண்ட் கேம்ப், ராஜா சீட்னு இன்னும் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்க அருமையாக இருக்கும். டாப் 10ல் 7வது இடத்துல நம்ம பார்க்க போகிறது கொடைக்கானல். கொடைக்கானல் மதுரையிலிருந்து 115 கிலோமீட்டர் தூரத்திலையும் சென்னையிலிருந்து 520 கிலோமீட்டர் தூரத்திலையும் அமைஞ்சிருக்கு. இது தமிழ்நாட்டின் அமைதியான மலைநகரம். மூடுபனி நிறைந்த பள்ளத்தாக்குகள், பசுமையான காடுகள் மற்றும் பிரமிக்க வைக்கும் கொடைக்கானல் ஏரி ஆகியவை ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலா செல்ல சரியான இடமாகவும் கோடை வெப்பத்திலிருந்து தப்பிக்க ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகவும் அமையுது. அதனால தான் இதை மலைகளின் இளவரசின்னு கூட சொல்லுவாங்க. இங்கே இருக்க ஏரியில் நிதானமாக படகு சவாரி செய்யலாம். மயக்கும் பைன் ஃபாரஸ்டில் அலைஞ்சு திரியலாம். பெரிஜம் லேக், டால்ஃபின் நோஸ், குணா கேவ்ஸ், கோக்கர் வாக்ஸ், பிரையன் பார்க், சில்வர் கேஸ்கேட் ஃபால்ஸ்னு 2-3 நாளைக்கு ரிலாக்ஸ்டாக சுற்றி பார்க்க எக்கச்சக்க பிளேசஸ் இருக்கு. அடுத்ததா 6வது இடத்துல நம்ம பார்க்க போகிறது வயநாடு. மத்தன்னவாடி, சுல்தான் பத்தேரி மற்றும் விவித்ரின்னு 3 தாலுக்காவும் சேர்ந்தது தான் கேரளாவின் வயநாடு. அடர்ந்த காடுகள், மூடுபனி மூடிய மலைகள், பசுமையான தேயிலை தோட்டம் மற்றும் பறந்து விரிந்த மசாலா தோட்டங்களுக்கு பெயர் பெற்றது வயநாடு. சூச்சிப்பரா, மீன்முட்டி, கந்தம்பரா மற்றும் சீத்தாலயா நீர்வீழ்ச்சிகள் கோடை வெயிலில் குளித்து மகிழ சிறந்தது. வைல்ட் லைஃப் பிரியர்களுக்கு வயநாடு வனவிலங்குகள் சரணாலயம், ட்ரெக்கிங் பிரியர்களுக்கு செம்பரா பீக் ட்ரெக்கிங், அட்வென்ச்சர் பிரியர்களுக்கு ஜிப் லைன், வாட்டர் போட் ரைட், பேம்பு ராஃப்டிங் அப்படின்னு நிறைய கொட்டி கிடக்கு. இந்த மாதிரி எல்லா தரப்பினருக்கும் ஏற்ற இடம்தான் இந்த வயநாடு. டாப் 10ல் கடைசி 5 இடத்தை பிடிச்ச சுற்றுலா தலத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். முதல் 5 இடத்தை பிடிச்ச சுற்றுலா தலங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.